வந்துட்டு லைவ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு காலைல என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு டிவில்ஸ் ஏஞ்சல்ஸ் ஓகேங்களா. இதான் வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு வீக்லி டாஸ்க். காலைல வந்து ஏஞ்சல்ஸ் யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து பாச மலர்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல யார் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்து அந்த ஒரு ரேங்கிங் பண்ணும் ஓகேங்களா. இவங்களோட ஒரு எப்படின்னா இவங்களை பத்தி ஒண்ணு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே ஒவ்வொன்றா ரேங்கிங் பண்ணி ஆர்டர் படி நிப்பாட்டணும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அந்த மாதிரி யார் இதுல பாச மலர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணும். காலையில வந்துட்டு சூஸ் பண்ணது நம்ம ஏஞ்சல்ஸ்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல ரஞ்சித், ரெண்டாவது இடத்துல அன்சிதா, அண்ட் மூணாவது இடத்துல சத்யா, அண்ட் நாலாவது இடத்துல ஆனந்தி, அஞ்சாவது இடத்துல வந்துட்டு நம்ம விஜய் விஷால், ஆறாவது இடத்துல வந்துட்டு பவித்ரா, ஏழாவது இடத்துல வந்துட்டு நம்ம ரயன், எட்டாவது இடத்துல வந்து ஜெஃப்ரி. இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு ஏஞ்சல்ஸ்ல வந்துட்டு நல்ல பாச மலர்கள்ல வந்து ரேங்கிங் பண்ண இது. இப்போ வந்துட்டு லைவ்ல வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவில்ஸ் யாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரேங்கிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல வந்து செம்மையா வந்துட்டு ரோஸ்டிங் பண்ணது வந்து நம்ம ரஞ்சித் தான். பிக் பாஸே தம்பே நல்லா ரோஸ்டிங் பண்ணப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து சூப்பரா வந்து அவருக்கு வந்து செம்மையா ரோஸ்டிங் பண்ணீங்க, செம்ம இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, ரொம்ப கியூட்டா சூப்பரா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனா எல்லாத்துக்குமே தரமா செஞ்சு விட்டாப்ல. என்னன்னா இந்த ஒரு 10 பேருக்கு வந்து பயங்கரமா செஞ்சாரு, அப்படி வச்சு செஞ்சாப்ல. ஆனா ரஞ்சித் அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து சொல்றாப்ல, என் மனசா தோணுச்சு, அதுக்கு அங்கிட்டு வந்து முத்துக்குமாரன் சொன்னாரு 60 நாள் கழிச்சு இப்பதான் வந்து தலைவர் வந்து வெளியில வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. மேபி வந்து அதான் உண்மை. 60 நாள் கழிச்சு மக்களுக்கு வந்து 60 நாள் கழிச்சு இதை பாக்குறதுக்கு 60 நாள் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து தலைவன் வந்து பெக்கம்னு முடிக்கிறான். நானே கொஞ்ச நேரம் ரொம்ப நாளா ஒளிஞ்சுக்கிட்டாங்க, எங்க பாத்திருப்பீங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொன்னதை பார்க்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஜோன்ல போயிட்டாரு. எப்பயுமே வந்துட்டு இப்போ ஒரு கோவா கேங்ல போயிட்டாரு. கோவா கேங் என்ன பண்ணுவாங்க, அடிச்சு வெளியில தெரியாத மாதிரி உட்கார வைக்க போறாங்க. இதான் கண்டிப்பா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரஞ்சித் மேபி வந்து உஷாராயிட்டு அந்த ஒரு கேங்ல இருந்து வெளில வந்துட்டு இண்டிவிஜுவல் கேம் இந்த மாதிரி தான்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தனியா வச்சு விளையாண்டாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம டிவில்ஸ்ல யார் ரேங்கிங்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல மஞ்சரி இருக்காங்க. ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் இருக்காங்க. மூணாவது இடத்துல வந்துட்டு நம்ம முத்துக்குமரன், நாலாவது இடத்துல வந்துட்டு தீபக், அஞ்சாவது இடத்துல வந்து சௌந்தர்யா இருக்காங்க. அண்ட் ஆறாவது இடத்துல சாச்சனா, அண்ட் ஏழாவது இடத்துல வந்துட்டு அருண், அண்ட் எட்டாவது இடத்துல வந்து தர்ஷிகா, அண்ட் 9வது இடத்துல வந்துட்டு நம்ம ராணவ். இவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இவங்க வந்துட்டு ஏஞ்சல்ஸ், இவங்க வந்து டிவில்ஸ். இவங்க வந்துட்டு என்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னா இந்த இதை பத்தி டிவில்ஸ் வந்துட்டு ஏஞ்சல் வந்துட்டு அவங்க சுயரூபம், அவங்க உள்ளுக்குள்ள இருக்க அந்த கோவம் ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களை எப்படிலாம் கிண்டி கிளறி வந்து டிவில்ஸ் வந்து எப்படி உங்க பக்கத்து இழுக்க போறீங்க, எப்படின்னா டிவில்ஸ் ஆக போறீங்க, பயங்கரமான ஒரு சண்டை, சுயரூபம், உணர்வு அதெல்லாம் எப்படி அவங்க இதுல இருந்து வெளியில கொண்டு வர போறீங்க, எதை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போக வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு வேற மாதிரி போகும் தான் சொல்லுது. எனக்குலாம் ஐயோ எப்படா வெயிட் பண்ணுவாங்க அப்படி எப்படா தொடங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி வந்துட்டு நாளைக்கு காலைல தான் அந்த ஒரு டாஸ்க் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது. ஆனா வந்துட்டு இந்த வாரம் இன்னும் வந்து எனக்கு லைவ் பார்க்கும்போது சுத்தமா தூக்கம் வராது மக்களே. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்துட்டு சௌந்தர்யாவை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ போட்டுருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது பாத்தீங்கன்னா சௌந்தர்யா எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது சல்லித்தனமான ஒரு கேரக்டர் தெரிஞ்சிடும். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.